வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழுப்புவதெல்லாம் நான் உன்னை மேற்கொள். மனதார தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி நிறைந்த இருதயத்தோடு குடும்பம் துதிக்கிறோம். இதோ தேவன் இதோ ஒவ்வொருவரையும் கொண்டு வந்திருக்கிறார். அந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ தேவனுடைய ஆலயத்துல நம்மளை வீற்றிருக்க அந்த 3 நாட்களும் வீற்றிருக்க பண்ணி இருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தைகளை கேட்க தேவன் நம்மளுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம். நம்மளை சுத்திகரித்து பண்ற தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்மளுடைய உடைந்த பாத்திரத்தை ஆண்டவரே, நம்மளை உடைந்த பாத்திரத்தை எடுத்து பயன்படுத்த போகிறார். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் 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 ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில எண்ணி முடியாத அநேக காரியங்களை எங்க வாழ்க்கையில செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா அதற்காக சோத்திரம். நாங்கள் உலகத்து ஜனங்களுக்கு அற்பமாய் எண்ணப்பட்டாலும் உங்களுடைய பார்வையில நாங்கள் விலையேற பெற்றவர்களாக இருப்பதற்காக சோத்திரம் ஆண்டவரே. உங்களை தேடி வருவது உண்மை. என்னையே கர்த்தர் எடுத்து பயன்படுத்த உண்மையானால் போட்டுக்க மாற்று வஸ்திரம் இல்லை, விசாரிக்க யாரும் இல்லை, பள்ளிக்கூடம் போன்னு சொல்லி படிக்க வைக்க யாரும் இல்லை. உங்களுக்கு முன்பாக நின்று ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிற அடிமை, 1வது ஸ்கூல் பக்கம் போகாதவன், படிக்க வைக்க ஆள் இல்லை, விசாரிக்க ஒருவரும் இல்லை, எனக்கு ஒருவேளை ஆதாரம் கொடுக்க யாரும் இல்லை. என் கர்த்தர் என்னை தேடி வந்தார். அதே கர்த்தர் உங்களோட இருந்து கொண்டிருக்கிறார். அதே தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். என்னை ரட்சித்து ஆசீர்வதித்து கனமான வேலையை செய்ய வைத்த தேவனாகிய கர்த்தர் உங்களையும் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் கையை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்றேன். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வமே, இந்த ஆராதனை கர்த்தர் பிரியப்பட்டதற்காய் நன்றி. மீது அந்த பரிசனை சுட்டி காமித்து அவன் அல்ல இவனே நீதிமான். கையில் வைத்து அல்லேலூயா. ஆராதனை வேளையிலே ஆண்டவர் சமூகத்தில் நம்மை நாமே தாழ்த்தி நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் நம்ம சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது, அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. நம்முடைய சரீரங்களை இந்த மத்தியான வேளையில ஆண்டவரே கண்களை ஒப்பு கொடுக்கிறேன், என் இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் சிந்தைகளை ஒப்பு கொடுக்கிறேன், என் வாய் பேச்சுகள் தேவையில்லாத காரியத்தை ஒப்பு கொடுக்கிறேன். எனக்குள்ள விட முடியாத பாவங்கள், எனக்குள்ள காணப்படுகிற எல்லா பாவ கட்டுகள், அக்கிரமத்தின் கட்டுகள், அநியாயங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஒரு விசையா அது எல்லாவற்றையும் மன்னிங்க. இந்த ஆராதனை வேலையை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் இல்லடா, எனக்கு யாரும் இல்லையே. உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை, நல்ல கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை, நல்ல கிருபை. தயவு என்னை தாங்கட்டும் இயேசுவே, உங்க தயவு என்னை நடத்தோ இயேசுவே. Once more, நீரே போதுவே
வேண்டாம் என்ற நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட மாட்டேன் எருசலேம் குமாரிகள் எந்தனை வளைந்தோராய் உன்மேலுள்ள எந்த நன்மை அட உமக்கு நிகர் உலகத்தில யாரும் இல்லையே என் உயிரே 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 இயேசுவே என் உயிரே 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 இயேசுவே என் கண்மலையே ஆராதனை என் காப்பகமே ஆராதனை என் கண்மலையே ஆராதனை என் காப்பகமே ஆராதனை அட உமக்கு நிகர் யாரும் இல்லையே அட உமக்கு நிகர் உலகத்தில் யாரும் இல்லையே